அதிமுகவில் தலைமை ஏற்க உள்ள சசிகலா குடும்பத்தினர் மீது உள்ள வழக்குகள். சசிகலா கணவர் நடராஜன் கஞ்சா வைத்திருந்ததாக ஷெரினா கைது செய்யப்பட்ட போது அவருக்கு உதவியதாக நடராஜனும் அவ்வழக்கை சந்தித்தார். கடந்த 2011 சசிகலா கார்டனிலிருந்து வெளியேற்றப்பட்ட போது தஞ்சை மாவட்டம் விளார் பகுதியில் முள்ளிவாய்க்கால் முற்றம் என்ற ஈழத் தமிழர் நினைவிடம் அமைத்த பிரச்சினையில் நில அபகரிப்பு, கொலை மிரட்டல், ஆள்கடத்தல் பிரிவுகளில் நடராஜன் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டார். சசிகலாவின் தம்பி திவாகரன் நில அபகரிப்பு, கொலை மிரட்டல், ஆள்கடத்தல் செய்ய முயன்றதாக நீடாமங்கலம் போலீசில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டார். அக்கா வனிதாமணியின் இரண்டாவது மகன் பாஸ்கரன் பண மோசடி வழக்கில் கைதானார். சசிகலாவின் சித்தப்பா மகன் ராவணன் கொலை மிரட்டல், பணப்பதுக்கல், அடிதடி வழக்கில் கைது செய்யப்பட்டார். சசிகலாவின் அண்ணன் சுந்தரவனத்தின் மகன் டாக்டர் வெங்கடேஷ் நமது எம்ஜிஆர் நாளிதழ் பொறுப்பாளரும் இளம் பெண்கள் இளைஞர் பாசறையின் மாநில செயலாளரான இவரும் வழக்குகளில் சிக்கியுள்ளார். சுதாகரன் சசிகலாவின் அக்கா வனிதாமணியின் 3வது மகன் சுதாகரன் ஜெயலலிதாவின் வளர்ப்பு மகன் என தத்தெடுக்கப்பட்டு ஆடம்பர செலவு செய்து ஆட்சி மாற்றத்துக்கு காரணமானவர். பின் ஹெராயின் கடத்தல், சொத்து குவிப்பு வழக்குகளில் கைதாகி சிறைக்கு சென்றார். சசிகலாவின் அண்ணன் வினோதகன் மகன் மகாதேவன் கொலை மிரட்டல், அடிதடி வழக்குகள் பதிவாகி ஓரங்கட்டப்பட்டார். இதேபோல சசிகலாவின் அக்கா வனிதாமணியின் மூத்த மகன் தினகரன், நடராஜனின் தம்பிகள் ராமச்சந்திரன், பழனிவேல், மகாதேவனின் தம்பி தங்கமணி, இளவரசியின் சம்மந்தி கலிய பெருமாள் போன்றோர் கட்சியிலும் கார்டனிலும் குறிப்பிட்ட காலம் செல்வாக்குடன் இருந்து வெளியேற்றப்பட்ட இவர்கள் ஜெயலலிதா தான் உயிரோடு இருந்தவரை தன் வீட்டிற்குள்ளேயே சேர்க்கவில்லை. ஆனால் நேற்று கட்சியின் பொதுச் செயலாளராக சசிகலா பொறுப்பேற்க வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றிய நிலையில் இவர்கள் அனைவரும் கட்சி அலுவலகத்திலும் ஜெயலலிதா வீட்டிலும் கோலோச்சுவதை கண்கூடாக காண முடிந்தது.